ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்று தொடர்பான வழக்கு வந்து நடைபெற்றுச்சு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 தரப்புமே வந்து தங்களோட வாதத்தை வந்து முடிவு பெற்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு தேதியுமே குறிப்பிடாமல் தீர்ப்பை வந்து தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்குது. ஸோ போகிற போக பார்த்தா ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாமா ஆகாதா அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா வந்து இன்னுமே வந்து இழுபறியாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவேக்கா வழக்கறிஞர் வந்து வெளியில் வந்து சொல்லும்போது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுங்கிறாரு. ஆனால் வந்து எப்படி என்ன அப்படிங்கிறது இன்னுமே தெரியல. அதனால் வந்து இது சம்மந்தமாக வந்து தீர்ப்பு எப்போ வரும் அப்படிங்கிற ஐடியாவே தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேதியுமே குறிப்பிடாமல் தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ யாருக்கு சாதகமாகவும் வரலாம், பாதகமாகவும் வந்தாலுமே நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல்முறையீட்டுக்கு போவாங்க. மேல்முறையீட்டுக்கு போகும்போது இன்னுமே தேதி தள்ளி போகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ அதனால் ஜனநாயகனை பற்றி யோசிக்கிறதே வேண்டாமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிறது எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னே தெரியல அப்படிங்கிறது தான் எல்லாரோட சந்தேகமாக இருந்துகிட்ருக்கு. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஜூனில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க, ஃபெப்ரவரி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இழுபறியாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முடிவுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஜனநாயகன் படம் வந்து வெளியிடப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கருத்துக்கள் வந்து பரவலாக வந்துகிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சிருக்கிறது தான். ஸோ அது வந்து இது வந்து அதே மாதிரி தீர்ப்பு வந்தாலுமே அதுக்கப்புறமும் அப்பீலுக்கு போனாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ படம் ரிலீஸ் வந்து எப்போ அப்படிங்கிறதே கேள்விக்குறி ஆயிடுச்சு. இப்போ இல்லைன்னா எப்போ அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் வந்து ஜனநாயகன் பற்றி திங்க் பண்ணுறதே எப்படிங்கிறது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பற்றி திங்க் பண்ண வேண்டான்னு நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி தான் நம்ம இப்போ பயணமும் திங்கிங்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ தளபதியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.